வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ ஒருத்தர் 8 வருஷமா எஸ்ஐபில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு வெல்த் கிரியேஷன் அவருக்கு வந்திருக்கும். ஆனாலுமே இந்த மார்க்கெட்ல வந்து டவுன் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபியர்னால அவரு எஸ்ஐபிய கன்டின்யூ பண்ணலாமா? இல்ல நம்ம எக்ஸிட் பண்ணிடலாமா? அப்படின்ற ஒரு தாட் வரும். ஸோ அத எப்படி சார் அவர் ஓவர் கம் பண்ணி வரணும்? முதல்ல யாராவது ஒருத்தர் 8 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாக்கா, அவங்களுக்கு லாஸஸ்ன்றது ஈவன் இந்த மார்க்கெட் இவ்ளோ ஒரு கீழ போயிருந்தாலும் லாஸஸ் கண்டிப்பா வந்திருக்காது. இப்போ 8 வருஷம் 2026ன்னா 2018ல இருந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ 2018ல இருந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாருன்னா, அவரு பொதுவா லார்ஜ், மிட், ஸ்மால், ஃப்ளெக்ஸி இதுல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஒரு ₹100 இருக்குன்னா ₹25 லார்ஜ், ₹25 மிட் கேப், ₹25 ஸ்மால் கேப், ₹25 ஃப்ளெக்ஸி கேப். காமனா நார்மலா பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். ரொம்பவுமே கஷ்டமான காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. இப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு ஃபால்லையும் கரெக்ஷன்லையும் குறைஞ்சபட்சம் 15% ரிட்டர்ன் நிச்சயமா இருக்குது. என்னோட இன்வெஸ்டர்ஸ் 2018 இருந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் இன் திஸ் ஃபால். ஏன்னா அப்போ அந்த டைம்ல மார்க்கெட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கீழ் லெவல்ல இருந்துச்சு. மார்க்கெட் 85,000ல இருந்து ஒரு 75 தானே வந்திருக்கு. ஸோ இப்பவுமே அவங்க நல்ல ஒரு ப்ராஃபிட்ல தான் இருக்காங்க. 2018ல இருந்து இன்வெஸ்ட் பண்றவங்க கண்டிப்பா எதை பத்தியும் ஒரி பண்ண மாட்டாங்க. இந்த மார்க்கெட் ஃபாலை பத்தி ஒரி பண்ண மாட்டாங்க. யார் ஒரி பண்றாங்கன்னா 2024ல ஆரம்பிச்ச கஸ்டமர்ஸ் மட்டும்தான், அந்த இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான். ஏன்னா 2 வருஷமா அவங்க ப்ராஃபிட்டே பார்க்கல. அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. சார் அதே மாதிரி ஒருத்தர் 12, 15 வருஷம் அவர் தொடர்ந்து எஸ்ஐபில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு வராரு அப்படின்னா, கண்டிப்பா அவருடைய வெல்த் கிரியேஷன் ஒரு நல்ல பில்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாரியே பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி அவரோட லைஃப் கோல்ஸுமே வந்து போதும் அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஈக்விட்டில இருக்கிற மணிய வந்து அவர் ஒரு சேஃபான சைடு மூவ் பண்ணலாமா? சேஞ்ச் பண்ணலாமா? அப்படின்னு நினைக்கிறது ஓகேவா சார்? பெட்டரா இருக்குமா? இத மாதிரி டியூரேஷனை பொறுத்து ஈக்விட்டி டு டெட் மாத்தக்கூடிய அவசியம் கிடையாது. அது கோலை பொறுத்து தான் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 25 வயசுல ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 12 வருஷம் 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 40 வயசு ஆச்சு, ஒரு பெரிய ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணிட்டாரு. அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஈக்விட்டில இருந்து டெட்டுக்கு சேஞ்ச் பண்ணணுமா, வெல்த் ப்ரிசர்வேஷனுக்கு வரணுமா? அவசியம் இல்லை. ஏன்னா அவரோட கோல் 45ல ரிட்டையர்ட் ஆக போறாரு, 50ல ரிட்டையர்ட் ஆக போறாரு. 15 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்க 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டே ஒரு பெரிய வெல்த் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நீங்க அதை ஒரு டெட்டுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்துல ஒரு 50 வயசுல ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாரு, 55ல அவர் ரிட்டையர்மெண்ட் வச்சிருக்காரு. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 54 வயசு வருது அவருக்கு, இல்ல ஒரு 53 வயசு வருது. அப்ப அவர் என்ன பண்ணணும்னாக்கா 5 வருஷம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் 5 வந்திருக்காது, ஒரு 3 4 வந்திருக்கும். அப்படி அந்த 3 4 வருஷத்துலயே என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஈக்விட்டி டு டெட் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஈக்விட்டி டு டெட் சேஞ்ச் பண்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்வெஸ்டட பொறுத்து இல்ல, உங்களோட கோலை பொறுத்தது. சரி, இன்னும் சிலர்லாம் வந்து 3 to 5 இயர்ஸ்ல வந்து நான் எஸ்ஐபில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஒரு வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இன்வெஸ்டர்ஸோட ஒரு பெரிய மிஸ்டேக்ஸா சார்? நீங்க எப்படி பார்க்குறீங்க அத? ரொம்ப பெரிய மிஸ்டேக் இது. நீங்க இன்னைக்கு உலகத்துல 8 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. நிறைய வெல்த்தி சக்சஸ்ஃபுல் ரிச் பீப்புள் இருக்காங்க. எல்லாருமே யாருமே 5 வருஷத்துல அவங்களோட பெரிய ஒரு வெல்த்தை சேர்த்ததே கிடையாது. 23 வயசுல ஒருத்தர் இன்னைக்கு ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப்ப தொடங்குறாரு. அவரோட பெரிய ஒரு வெல்த் கிரியேட் ஆயிருக்கு 23 வயசுல, காலேஜ் முடிச்சுட்டு வர வயசுல. ஆனா அவரு 23ல தான் இந்த ஏஐ ஸ்டார்ட் அப்ப ஸ்டார்ட் பண்ணாரா? கிடையவே கிடையாது. அவர் 18 வயசு இருக்கும் போதே இந்த ஏஐ ஸ்டார்ட் அப்புக்கான ஒரு வேலையை அவரு ஆரம்பிச்சிட்டார். யார் ஒருத்தருமே இன்னைக்கு நீங்க வெல்த்தி அண்ட் சக்சஸ்ஃபுல்லா பாக்குற ஒரு பர்சன்ஸ் எல்லாருமே குறைஞ்சபட்சம் அவங்க வாழ்க்கையில ஒரு 5 வருஷமாவது ஏதோ ஒரு எஃபர்ட், ஏதோ ஒரு ஒர்க்கை அவங்க போட்டிருக்காங்க. நீங்க இந்த ஒரு வெல்த் கிரியேஷன்லயும் 3ல இருந்து 5 வருஷம்ன்றது ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். நீங்க ஒரு 10,000 எஸ்ஐபி போட்டு 3 வருஷத்துல இல்ல ஒரு 5 வருஷத்துல ஒரு பெரிய ஒரு வெல்த்தை நீங்க கிரியேட் பண்ணிடுவீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா நடக்காது. இன்னைக்கு செல்வந்தர்கள் எல்லாருமே ரிச் அண்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள். உங்க பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸ், டியூரேஷன், இயர்ஸ் இருக்கு. அதை டிஸ்கவுண்டே பண்ண முடியாது. சரி, இப்போ இருக்க மார்க்கெட் சிச்சுவேஷன் நம்ம பார்க்கும்போது குளோபல் அன்சர்டனிட்டியா இருக்கட்டும், வாரா இருக்கட்டும், ஸோ நிறைய கிரைசிஸ் டைம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து யங் சேலரிடு பர்சனாக இருக்கட்டும், ஸோ யங் சேலரிடு பீப்புள்ஸ்லாம் வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ என்ன மாதிரி மைண்ட் செட் கொண்டு வரணும் சார்? இல்லை ரிட்டர்ன் மைண்ட் செட்டில் கொண்டு வரணுமா? இல்லை அவங்க வந்து ஒரு டைம் மைண்ட் செட்டில் கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா சார்? ரிட்டர்ன் மைண்ட் செட்டும் தவறு, டைமிங் மைண்ட் செட்டும் தவறு. இப்போ
ஒரு யங் இன்வெஸ்டர் ஒரு 25 வயசு இல்லை ஒரு 30 வயசு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாரு, ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பங்கு சந்தைக்கு வராரு அப்படின்னாக்கா, அவர் சூஸ் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கட்டும், இல்லை அவர் சூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸா இருக்கட்டும், ரொம்ப ஹை ரிஸ்கா இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுவாரு. ஹை ரிட்டர்ன் வேணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவாரு, சூஸ் பண்ணுவாரு, இன்வெஸ்ட் பண்ணுவாரு. ஃபாலிங் மார்க்கெட்ல ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்கா, ஐயோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டே ஒரு கேம்லிங், இந்த பக்கமே வரமாட்டாங்க. ஸோ ரிட்டர்ன் மைண்ட் செட் ரொம்பவுமே தவறு. ரிட்டர்ன் மட்டுமே வேணும்னு நினைக்கிறது ரொம்பவுமே தவறு. அடுத்தது டைமிங். நிறைய எக்ஸ்பர்ட் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. என்ன நினைப்பாங்கன்னாக்கா, ஒரு ஃபாலிங் மார்க்கெட்ல வந்து கரெக்டா அந்த பாட்டம் நம்மளால டைம் பண்ண முடியும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு ரைசிங் மார்க்கெட்ல வந்து இதுக்கு மேல மார்க்கெட்டே மூவ் ஆகாது, நம்ம மார்க்கெட்ல இருந்து காசெல்லாம் எடுத்துடணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மார்க்கெட் மேல போயிட்டே இருக்கும். இது மாதிரி நிறைய நேரங்கள் நடந்திருக்கு. ஸ்டாக் இன்வெஸ்டிங்ல என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஆங்கிலத்துல அதை சொல்லுவாங்க, தேர் இஸ் நோ ஃப்ளோர் இன் த ஃபாலிங் மார்க்கெட் அண்ட் தேர் இஸ் நோ சீலிங் இன் த ரைசிங் மார்க்கெட் ஆர் இன் த புல் மார்க்கெட். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து மார்க்கெட்டை டைம் பண்ணி இங்கே தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கணுன்றதை விட ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுங்க, லாங் டேர்ம் காம்பவுண்டிங்க்கு பாருங்க. ஸோ இந்த 2 விஷயமுமே டைமிங் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது, ரிட்டர்னுக்காக மட்டுமே இன்வெஸ்ட் பண்றது. ஸோ அப்போ எப்படி இன்வெஸ்ட் பண்றதுனாக்கா, அசட் அலோகேஷன். இப்போ பங்கு சந்தை அப்படின்னாக்கா, உங்க நெட்வொர்த்தில் இல்ல உங்க சேவிங்ல இதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, 50, 60, 70, வாட் எவர் தட் பர்சன்டேஜ். அண்ட் அந்த ஒரு பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ண போற பர்சன்டேஜ்ல இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போற பர்சன்டேஜ்ல லார்ஜ் எவ்வளவு, மிட் எவ்வளவு, ஸ்மால் எவ்வளவு, ஃபிளெக்ஸி எவ்வளவு, இன்கேஸ் தீமேட்டிக்கா இருந்தா தீமேட்டிக் எவ்வளவு. முன்னாடியே என்ன பண்ணணும், நீங்க அந்த ஒரு அசட் அலோகேஷனை தெளிவா எழுதி வச்சிடணும். நாளைக்கு உங்க ஃப்ரெண்டு வருவாரு, நெய்பர் வருவாரு, ரிலேட்டிவ் வருவாரு, ஒருத்தர் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நம்ம அசட் அலோகேஷனை ஃபிக்ஸ் பண்ணலனாக்கா, ஒரு ரெக்கமெண்டேஷன் வரும்போதும் நம்ம அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். நிறைய ஓவர்லாப்பிங் நடக்கும். இதுதான் இன்வெஸ்டர் பண்ணக்கூடிய பெரிய தவறு. சார், இப்போ ஒரு சக்ஸஸ் அப்படின்றது மார்க்கெட் வந்து அப் டவுன் எப்போ இருக்கும் அப்படின்னு நேரத்தை கணிச்சு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா, இல்லை ஃபண்டை வந்து அதிகமாக ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஃபண்டை தேடி தேடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா, இல்லை நம்ம எஸ்ஐபியில் கண்டினியூஸாக போட்டு அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த அமௌண்ட்டை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குமா சார்? எது வந்து ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், எது ஒரு நல்ல ஆப்ஷன் சார்? ஃபைனான்சியல் மார்க்கெட் ரொம்பவுமே ஒரு டைனமிக்கான ஒரு பிளேஸ். நீங்க ஒரு வின்னரை சூஸ் பண்ணிட்டு அந்த வின்னர் கூடயே நான் டிராவல் பண்ணுவேன் அடுத்த ஒரு 10 வருஷம்னு நினைக்கிறது ரொம்பவுமே ஒரு தவறான ஒரு அப்ரோச். அதே மாதிரி அடிக்கடி ஒரு 6 மாசத்துக்கும் ஒரு வருஷத்துக்குமே ஒரு 2 வருஷத்துக்குமே ஃபண்ட்ஸை சார்ன் பண்றது இதுவுமே ஒரு தவறான அப்ரோச். ஸோ அப்போ எப்படி நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோவை பேலன்ஸ்டா வைக்கிறது அப்படின்னாக்கா, இது பேர் தான் ரிவ்யூ மெக்கானிசம். இந்த ரிவ்யூ மெக்கானிசம்ல என்ன பண்ணணும்னா, ஒரு குவார்ட்டரும் ஒரு ஒன்ஸ் இன் 3 மந்த்ஸும் என்ன பண்ணணும், நீங்க பெஞ்ச் மார்க் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, உங்க ஃபண்ட்ஸ் நிறைய ரிட்டர்ன் பெஞ்ச் மார்க்கை விட அதிகமா கொடுத்துருக்கா, பெஞ்ச் மார்க்கை விட கம்மியா கொடுத்துருக்கான்னு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். சரி, பெஞ்ச் மார்க்கை விட கம்மியா கொடுத்துருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி கொடுத்துருந்ததுனாக்க எத்தனை குவார்ட்டருக்கு இது வந்து கன்சிக்யூட்டிவா பெஞ்ச் மார்க்கை விட கம்மியா கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நீங்க ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணும்போதே அந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறீங்க, அந்த ஃபண்டோட ஆல்ஃபா பார்க்குறீங்க, ரேங்கிங்கை பார்க்குறீங்க, ரேட்டிங்கை பார்க்குறீங்க, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் வாங்குறோம். அதுக்காக ஒரு ஃபண்டு வந்து ஒரு குவார்ட்டர்ல பெஞ்ச் மார்க் கம்மியா கொடுத்துருக்குன்றதுனால அதை வந்து உடனே சார்ன் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 4 குவார்ட்டருக்கு என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணி பாருங்க. கன்சிஸ்டன்டா 4 குவார்ட்டர்லயுமே பெஞ்ச் மார்க்கை விட கீழே கொடுத்துருக்கா, அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், அதை சார்ன் பண்ணக்கூடிய ஒரு அப்சர்வேஷனுக்கு கொண்டு வந்து சேஞ்ச் பண்ணணும். எடுத்த உடனே நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து இந்த ஒரு ஃபண்ட்ல நான் வந்து என்ன ஆனாலும் 10 வருஷம் இருந்துப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு ஃபைனான்ஸ் வந்து பெரிய ஒரு டைனமிக் லேண்ட்ஸ்கேப். சில ஃபண்ட்ஸ் வின்னரா இருக்கக்கூடியது, சம்டைம்ஸ் அந்த அப்ஜெக்டிவ், அந்த ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஸ்ட்ராட்டஜி அப்ரோச் தப்பா போகும்போது என்ன பண்ணணும், அதுல இருந்து ஸ்மார்ட்டா வெளியே வந்துட்டு வேற ஒரு ஃபண்டுக்கு இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே கரெக்ட். ஸோ அதிகமாகவும் சார்ன் பண்ணக்கூடாது, அதே நேரத்துல ஒரு ஃபண்டை பிடிச்சிட்டு நான் கடைசி வரைக்கும் அதுலயே டிராவல் பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. ஷுட் பி அ பேலன்ஸ். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.